அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் மெத்தட் ஆஃப் வேரியேஷன் பேராமீட்டர் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கோன்னா, சால்வ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் ஈக்குவல்ஸ் டு சீக்கண்ட் ஏஎக்ஸ் கொடுத்துருக்கோம். இல்லை டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு சீக்கண்ட் எக்ஸ் எப்படி கொடுத்தாலும் ரெண்டு ஒன்று தான். சரிங்களா? ஃபஸ்ட்டில் நம்ம என்ன ஃபைன் பண்ணால் ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணணும். ஸோ இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, எம் எதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறோம்னா, டி பதிலாக எம் ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேமில் எம் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல்ஸ் டு 0ன்னு கிடைக்கும். அப்போ எம் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0னா எம் ஸ்கொயரோட வேல்யூ ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா -1. இல்லை எம்மோட வேல்யூன்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வந்துடும். மைனஸ் இருக்கிறதுனால கூட என்ன வந்திருக்கும், ஐ வந்திருக்கும். இதை யார் கூட கம்பேர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா கூட கம்பேர் பண்ணும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா இருந்துச்சுன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் யூஸ்ஃபுல்லாக என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இ பவர் ஆல்ஃபா எக்ஸு இன்ட்டு ஏ காஸ் பீட்டா எக்ஸு ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸுன்னு கிடைக்கும். சரிங்களா? இங்கே கம்பேரிஷன் போடும்போது இங்கே ரெண்டையும் கம்பேர் பண்ணால் ஆல்ஃபா வேல்யூன்னு இருக்குன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ 0. பீட்டாக்கு மட்டும்தான் வேல்யூ உண்டு. அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ கொடுத்துருக்கோம். ஒன்றுமே இல்லைனாலும் அங்கே 1 இருக்கிற மாதிரி அர்த்தமாயிரும். ஒன்றுமே இல்லைனாலும் 1 இருக்கிற மாதிரி. அப்போ பீட்டா வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 1. அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன ஆகும், இ பவர் 0 எக்ஸு இன்ட்டு ஏ காஸ் பீட்டா 1 எக்ஸு ப்ளஸ் பி சைன் பீட்டா 1 எக்ஸு. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், எனி வேல்யூ பவர் 0னா வேல்யூ என்னதுங்க, 1. ஸோ ஏ பவர் 0 வேல்யூ 1. அங்கே இ பவர் 0 எக்ஸோட வேல்யூ 1 ஆயிரும். 1 இன்ட்டு எக்ஸ்னாலும் சிம்பிளி எக்ஸ் தான். அப்போ ஏ காஸ் எக்ஸு ப்ளஸ் பி சைன் எக்ஸ் இருக்கும். இது என்ன கேட்டிங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனில் ஏ கான்ஸ்டன்ட் ஏ கூட வரக்கூடிய கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா y1 எடுத்துக்குவோம். பி கூட வரக்கூடிய கோஎஃபிஷியன்ட்டை நம்ம y2ன்னு எடுத்துக்குவோம். அதாவது லெட் y1 இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸு. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y1 டேஷ் என்ன ஆகும், காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். அதே மாதிரி y2 என்னன்னு கேட்டிங்கன்னா சைன் எக்ஸு. இதை y2 டேஷ் போட்டிங்கன்னா சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் மட்டும் வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம என்ன ஃபைன் பண்ணோம்னா, ரான்ஸ்கியான் ஃபைன் பண்ணணும். ஸோ ரான்ஸ்கியான்றது டபிள்யூ. ஸோ ரான்ஸ்கியான் டபிள்யூக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, டிட்டர்மினன்ட்ஸ் y1 y2 தென் y1 டேஷ் அண்ட் y2 டேஷ். சரிங்களா? அப்போ y1ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, y1 வேல்யூ என்னதுங்க, காஸ் எக்ஸு. y1 டேஷோட வேல்யூ மைனஸ் சைன் எக்ஸ். y2ஓட வேல்யூ சைன் எக்ஸ். y2 டேஷோட வேல்யூ காஸ் எக்ஸ். ஸோ இது சாதாரண மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுமா. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் காசும் காசு என்ன ஆயிருங்க, காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஆயிரும். சிம்பிளை மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணோம் இல்லைங்க. ஸோ ஆப்போசிட் சிம்பிள் மைனஸை போடணும். ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸுன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஃபைனல் என்ன இருக்கும், காஸ் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸுன்னு கிடைக்கும். ஸோ காஸ் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ நமக்கு நல்லாவே தெரியும் 1. ஸோ டபிள்யூவோட ஃபைனல் வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 1. இது வரைக்கும் ஃபைன் பண்ண கேட்டால் இது ஒரு 2 மார்க் கொஸ்டினாக இருக்கும். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்னா, u ஃபைன் பண்ணணும். ஸோ யூக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, லெட் யூக்கான ஃபார்முலா மைனஸ் இன்டகிரல் y2 கேபிட்டல் X பை W இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ கேபிட்டல் எக்ஸ் என்னன்றது ஆர்ஹெச்எஸ். ஸோ இங்கே கேபிட்டல் எக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தோம். இங்கே ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்கோம், சீக்கண்ட் எக்ஸ் கொடுத்துருக்கோம். ஆர்ஹெச்எஸில் சீக்கண்ட் எக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ மைனஸ் இன்டகிரல் y2 ஓட வேல்யூ என்னதுங்க, சைன் எக்ஸ்
y2 வேல்யூ sin x, கேபிட்டல் X வேல்யூ secant x, w வேல்யூ 1, அது போட்டாலும் சரி நம்ம போட்டாலும் சரி, w வேல்யூ என்னதுங்க 1 into dx. ஸோ secant x பொதுவாக என்ன பண்ணலாம், நம்ம 1 cos எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் இன்டெக்ரல் sin x அப்படி எழுதிக்கலாம். இந்த secant x என்ன பண்ணலாம் 1 cos x எழுதிக்கலாம். ஏன்னா காஸ் மேலே போச்சுன்னா secant ஆயிரும். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் sin cosோட வேல்யூ, sin theta cos theta வேல்யூன்றது என்ன tan theta. அப்போ tan x dx. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் tan x கான ஃபார்முலா, இன்டகிரேஷன் ஆஃப் tan x கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா log cos x, log cos x. சரிங்களா? அப்போது எனி கான்ஸ்டன்ட் ப்ளஸ் எனி கான்ஸ்டன்ட் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதனோட வேல்யூ u, வெரி சிம்பிள். ஏன்னா இன்டகிரேஷன் ஆஃப் டேன்ன்றது ஜஸ்ட் லாக் காசு தான். சரிங்களா? அடுத்த வேல்யூ இப்போ v ஃபைன் பண்ணோம் இல்லைங்களா? இப்போ v ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். ஸோ v-க்கான ஃபார்முலா லெட் v-க்கான ஃபார்முலா என்ன, இன்டகிரேஷன் y1 கேபிட்டல் X பை ரான்ஸ்கேன் w இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஸோ இன்டகிரல் y1ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா cos x, y1ஓட வேல்யூ cos x இன்டூ எக்ஸோட வேல்யூ அதாவது RHS secant x, ரான்ஸ்கியான் வேல்யூ 1 இன்டூ dx. அப்போது இன்டகிரேஷன் cos x டிஸ்டர்ப் பண்ணலை. secant x-க்கான வேல்யூ என்னதுங்க 1 cos தான். secant x-க்கான வேல்யூ 1 cos x. இப்போ மேலே இருக்கக்கூடிய காசோ கீழே இருக்கக்கூடிய காசு கட்டாயம். அப்போ கடைசியாக நம்ம கையில் என்ன இருக்குன்னா வெறும் இன்டகிரேஷன் 1 dx, வெறும் இன்டகிரேஷன் 1 இன்டூ dx, அதாவது கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்கும். அப்போ இதனோட வேல்யூன்னு கேட்டிங்கன்னா எக்ஸு ப்ளஸ் எனி இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட். இப்போ வியோட வேல்யூ வெறும் எக்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர், நமக்கு ஃபைனல் ஆன்சர் வேணும் இல்லைங்களா? ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒய். ஸோ ஒய்யோட ஃபைனல் ஆன்சர் என்னதுங்க காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் u இன்டூ y1 ப்ளஸ் v இன்டூ y2. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா a cos x plus b sin x plus u வேல்யூ என்னதுங்க மைனஸ் log cos x u y1 என்ன cos x plus v யோட வேல்யூ வெரி x மட்டும்தான் v y2 வேல்யூ என்னதுங்க sin x. அதாவது நம்ம ஃபார்முலா படி அப்ளை பண்ண என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இது u, இது y1, இது v, இது y2. இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.